வெரி குட் மார்னிங் டு எஸ்பிபி ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா +2 அக்கௌண்டன்சியில் யூனிட் 10 கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் சிஸ்டம் டேலியில் இன்றைக்கி நம்ம இதில் இருக்கிற எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்ட்ரடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் சிஸ்டம் ரெஃபர்ஸ் டு த சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங் யூஸிங் கம்ப்யூட்டர். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அக்கௌண்டிங் சிஸ்டமை கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான டிரான்சாக்ஷனும் கம்ப்யூட்டரில் இன்வால்வ் ஆகும் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் சிஸ்டமில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது, ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மெயின்டைனிங் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா விதமான அக்கௌண்டிங்கும் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அப்டேட்டிங் இன்ஃபர்மேஷன் அவைலபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பேரோல் ப்ரிப்பரேஷன். ஸோ ஒவ்வொரு டேஸ்லையும் ஒவ்வொரு ஹவர்ஸ்லையும் ஒரு யூனிட்டுக்கு என்ன மாதிரியான ப்ரொடியூஸ்டு நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் பேரோல் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிப்போர்ட் ஜென்ரேஷன் அப்படின்னா என்ன, அதாவது கம்ப்யூட்டரைஸ்டு யூஸ் பண்ணி நம்ம அக்கௌண்டிங்கை மெயின்டைன் பண்ணும்போது ப்ராப்பரான ஒரு ரிப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டேட்டா இன்ஃபர்மேஷன் தெளிவாக கிடைக்கும். டாக்ஸேஷன் அப்படிங்கிறது தெளிவான முறையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டட் அக்கௌண்டிங் சிஸ்டம். ஸோ ஆட்டோமேட்டட் அக்கௌண்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன, மெயின்டைன் அப் டு டேட் அக்கௌண்டிங்கை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் ஆட்டோமேட்டட் அக்கௌண்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிசைனிங் த அக்கௌண்டிங் ரிப்போர்ட்டை டிசைனிங் பண்ணுறது எப்படி, டிரைவ்டு ஃப்ரம் த அக்கௌண்டிங் ரெக்கார்ட் எ பிஸ்னஸ் கன்சர்ன். அக்கௌண்டிங் ரிப்போர்ட் மே பி கிளாசிஃபைட் ரொட்டீன் ரிப்போர்ட் அண்ட் ஸ்பெஷல் பர்பஸ் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ ரொட்டீன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டே டு டே நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸ்பெஷல் ரிப்போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா பர்டிகுலரான ஒரு சில விஷயத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணுற ரிப்போர்ட்டு தான் ஸ்பெஷல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதில் ரொட்டீன் அக்கௌண்டிங்கில் டே புக்கு, ஜேர்னல், லெஜர், ட்ரையல் பேலன்ஸ், இன்கம் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட்டு, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் இன்வால்விங் டு த டிசைனிங் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்டை டிசைன் பண்ணுறதுக்கு ஃபாலோயிங் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறதாகவும், அதில் ஃபஸ்ட்டு டிஃபைன் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஜென்ரேஷன் ரிப்போர்ட், ஸ்பெசிஃபை த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த ரிப்போர்ட், கிரியேட்டிங் டேட்டாபேஸ் queries டு இன்ட்ராக்ட் வித் த டேட்டாபேஸ் டு ரெஸ்ட்ரிக்ட், மாடிஃபை ஏதாவது இருந்தாலோ டெலிட் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருந்தாலோ அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா டேட்டா எக்ஸ்சேஞ்ச் வித் அதர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. எ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் MIS இஸ் எ சிஸ்டம் தட் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் ஃபார் டிசிஷன் மேக்கிங் ஆல் லெவல் மேனேஜ்மெண்ட். இது பார்த்தோம் அப்படின்னா எல்லா லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் டிசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் மேனுஃபேக்சரிங் இன்ஃபர்மேஷன், மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன், ஹியூமன் ரிசோர்ஸ் இன்ஃபர்மேஷன், அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன், அது மட்டும் இல்லாமல் கலெக்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் டேட்டா, இது எல்லாமே ப்ராப்பராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் சிஸ்டம். ஸோ கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் சிஸ்டத்தில் என்ன மாதிரியான அப்ளிகேஷன் பேக்கேஜஸ்லாம் இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இன் 2009 டேலி சொல்யூஷன் இன்ட்ரடியூஸ் டு த சாஃப்ட்வேர் டேலி ERP9 அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா எல்லா விதமான அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷனுக்கும் நியர்பை 2017 வரைக்குமே இதுதான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் இன் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் எப்படி ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ராக்டிக்கல் ஆன் அப்ளிகேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் டேலி. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டேலியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எய்தர் வே ஆஸ் கிவன் ஃபாலோ. கிளிக் த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணணும். ஆல் ப்ரோக்ராம் போய் டேலி ERP9 ஐகான் இருந்தது அப்படின்னா கிளிக் பண்ணலாம். ஆர் அதர் பேஸஸ் இன்னொரு வேஸ் இருக்குது, என்ன அப்படின்னா கிளிக் ஆன் டேலி ERP9 ஐகான், ஷார்ட்கட் இந்த டெஸ்க்டாப்லேயே ERP9 அப்படிங்கிற ஒரு ஐக்கானும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது என் நியூலி installed tally for open will reappear in the figure
10.1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி நம்ம ஐக்கானை கொடுத்து ஓப்பன் பண்ணும்போது நமக்கு என்ன ஒரு ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா, இங்கே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிருக்கு இல்லையா, ஸோ இந்த ஒரு ஃபார்மேட் நமக்கு டிஸ்பிளே ஆகும் உங்கள் சிஸ்டத்தில். சரியா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கிரியேஷன் ஆஃப் த கம்பெனியை கிரியேஷன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான கீ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இட் இஸ் த எசென்சியல் டு என்டர் த பர்டிகுலர் ஆஃப் த கம்பெனி ஃபார் விச் அக்கவுண்ட் ஆர் த மெயின்டெனன்ஸ் இன் டேலி. In order to create a company, the following steps are to be followed. ஒரு கம்பெனியை க்ரியேட் பண்ணணும் அந்த டேலியில் அப்படிங்கும்போது நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கொடுத்து, கம்பெனி இன்ஃபோ அப்படின்னு கொடுத்து கிரியேட் ஏ கம்பெனி அப்படின்னு நம்ம கொடுத்தாலே நமக்கு ஒரு ஸ்க்ரீன் அப்பியர் ஆகும். என்ன அப்படின்னு, எந்த ஸ்க்ரீன் அப்பியர் ஆகும்னா, இங்கே பாருங்கள், கிரியேட் ஏ கம்பெனின்னு கொடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் அப்ளை ஆகும். சரியா? ஸோ இங்கே பாருங்கள், கம்பெனி இன்ஃபோ அப்படின்னு வந்திருக்கா. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் இன் டேலியில் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனே நமக்கு இது தான். சரியா? இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கம்பெனி க்ரியேஷன். நம்ம இந்த கம்பெனியை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்மேட், இந்த ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகும். சரியா? ஸோ அதுக்கடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள், கேட்வே ஆஃப் டேலி. அது என்ன மேம் கேட்வே ஆஃப் டேலி? அதாவது டேலி ஸ்க்ரீன் அப்பியர் ஆஸ் எ ஃபிகர் 10.4 given below after creation of a company கொடுத்ததுக்கப்புறம் whenever tally is started this screen is called gateway of tally. ஸோ அந்த creation of a company கொடுத்ததுக்கப்புறம் tally அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிரும். அந்த ஸ்க்ரீனுக்கு பேர் தான் கேட்வே ஆஃப் டேலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த கேட்வே ஆஃப் டேலி அப்படிங்கிறது நமக்கு என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, இதுக்கு என்ன பட்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா F1 F2 அப்படிங்கிற ஒரு பட்டனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ இங்கே பாருங்கள், கேட்வே ஆஃப் டேலி ஸ்க்ரீன் வில் அப்பியர் ஆஸ் பிலோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ கேட்வே ஆஃப் டேலி அப்படிங்கிறது நமக்கு இந்த ஸ்க்ரீன் தான் டிஸ்பிளே ஆகும். இதில் என்ன கொடுத்துருக்கு, இங்கே பாருங்கள், கேட்வே ஆஃப் டேலி நமக்கு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் பாருங்கள் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, மாஸ்டர்ஸ், அக்கௌண்டிங் இன்ஃபோ, இன்வென்டரி இன்ஃபோ, டிரான்சாக்ஷன், அக்கௌண்டிங் வவுச்சர், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா க்ளோசிங் டேலி. ஸோ டேலியை எப்படி க்ளோஸ் பண்ணுறது? ஸோ க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கும் போது நம்ம என்ன பட்டனை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் எஸ்கேப் கீ. டைரெக்டாக நீ எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ப்ரெஸ் என்டர் ஒய் ஆர் கிளிக் எஸ். ஒய் அப்படிங்கிற கீயையும் நீ ப்ரெஸ் பண்ணலாம், ஆர் எஸ் அப்படிங்கிற கீயவும் நீ ப்ரெஸ் பண்ணலாம். உனக்கு ஷார்ட்கட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரெஸ் Ctrl+Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா செலெக்ஷன் ஏ கம்பெனி. ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ப்ரொசீஜர் அப்படிங்கும்போது மல்டிபிள் கம்பெனிஸ் க்ரியேட் பண்ணலாம். நீ டேலியில் எத்தனை கம்பெனிஸ் க்ரியேட் பண்ணலாம், மல்டிபிள் கம்பெனிக்கு வந்து நீ க்ரியேட் பண்ணலாம் டேலியில். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா F1 அப்படிங்கிற ஒரு பட்டனை நீ கிளிக் பண்ணணும். Tally URP9 display to the select company screen. அந்த மாதிரி நீ ப்ரெஸ் பண்ணும்போது உனக்கு Tally URP9 அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகும். சரியா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கம்பெனி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி ஃபீச்சர்ஸில் என்னெல்லாம் இருக்குது, ஆஃப்டர் கிரியேஷன் ஆஃப் ஏ கம்பெனி நெசசரி டு செட்டப் டு த டேலி யூஆர்பி ஃபீச்சர்ஸ். த ஃபீச்சர்ஸ் URP9 செட்டப் டு த கேபிட்டபிலிட்டி ப்ரொவைட் ஆப்ஷன் டு த எனேபிள் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ரெக்கார்ட். நீ என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் ரெக்கார்டை நீ மெயின்டெனன்ஸ் பண்ண போகிற அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் தான் அந்த அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸில் இருக்குது. கிளிக் F11 அப்படிங்கிறத நீ கிளிக் பண்ணாலுமே உனக்கு வெர்டிக்கல் பட்டன் பாரில் உனக்கு அந்த கம்பெனியோட ஃபீச்சர்ஸ் மெனுக்கு நீ போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இது வந்து கம்பெனியோட ஃபீச்சர்ஸ் டிஸ்பிளே ஆன ஸ்க்ரீன். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸில் இது போதும். அடுத்த கிளாஸில் அடுத்து என்ன டாபிக் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.